மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். சிறைச்சாலைக்குள் நடக்கிற கொடூரங்கள், கொடுமைகள், கொலைகள், சித்திரவதைகள் அப்படின்னு ஒரு விஷயம் எப்போதுமே வெளியே வரதில்லை. வெளியே வந்தாலும் அவைகள் சரியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிறதும் கிடையாது. வெளிக்கட சிறைச்சாலையில மற்றும் ஒரு கொடூரம் நடந்து முடிஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் சிறை கைதிகளுக்கு மட்டுமல்ல, சிறை கைதிகளுடைய குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை இப்போது தோற்றுவிச்சிருக்கு. வெளிக்கட மெகசின் சிறைச்சாலையில சிறைச்சாலை காவலர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல 38 வயதுடைய சால சம்பத் என்று சொல்லப்படுகின்ற நபர் மரணமானதோடு மற்றும் 2 சிறை கைதிகள் பலத்த காயங்களுக்கு ஆளாகி அதில் ஒருவருடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கின்ற செய்தி நேற்றைய தினம் ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. தற்போது சிறைச்சாலையினுடைய 3 காவலர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கப்பட்டதோட எதிர்வரும் 6ஆம் திகதி வரை விளக்குமறியல் வைக்கும்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்த சம்பவம் பதிவாக இருக்கு. குறித்த சம்பவம் குறித்து சிறை கைதிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பினுடைய ஒரு உறுப்பினர் ஊடகத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் 11 மணி அளவுல சிறைச்சாலை அதிகாரிகளால் கைதிகள் தாக்கப்படுவதாகவும் அதில் ஒருவர் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதாகவும் பிறகு அவர் உயிரிழந்ததாகவும் மற்ற 2 பேர் மிக மோசமான முறையில் தாக்குதலுக்கு இலக்கானதாகவும் இப்போது வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்ட செய்தி அவங்களுக்கு கிடைச்சதாகவும் இந்த தாக்குதல் எப்படி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த தாக்குதல் எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த கைதிகளுடைய கைகளில் கைவிலங்கிட்டு மேலே தொங்க போட்டு மிக பயங்கரமான முறையில் அடித்துத்தான் சித்திரவதை செய்து படுகொலையை செய்ததாகவும் இப்போது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டவர்களுடைய மேனி முழுக்க நீல நிறத்திலான அடையாளங்களும் தழும்புகளும் இருப்பதாகவும் பெரும்பாலான அடிகாயங்கள் மார்பிலும் காட்பாதங்களில் இருப்பதாகவும் அந்த அடிகாயங்கள் அனைத்தும் நீல நிறத்தில் இருப்பதான செய்தியையும் அவர் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தார். உடனடியாக உறவுகள் பதறிக்கொண்டு இந்த ஒரு விடயம் குறித்து மெகசின் சிறைச்சாலைக்கு சென்ற போது கூடவே இவருடைய அமைப்பினுடைய தலைவர் சட்டத்தரணி சேனக பிரரா உள்ளிட்ட குழுவினர் அங்க போயிருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் உட்செல்வதற்கான எந்த அனுமதியும் கொடுக்கல. அப்படியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளித்து அந்த உறவுகள் எல்லாம் பதறிக்கொண்டு பாதையோரமா அழுகின்ற, புரளுகின்ற, கத்துகின்ற இந்த ஒரு விஷயத்தை கணக்கிலும் எடுக்காம அப்படியான ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலையினுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாங்க. அங்க போனா அதே நிலைப்பாடு, அப்படியான ஒரு சம்பவம் நடந்ததாக எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அவங்களும் கடந்து போற சூழ்நிலையில எந்த ஒரு ஊடகவியலாளருக்கும் அனுமதி கொடுக்கப்படல. அதுபோக இந்த சிறை கைதிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்புக்கு கூட அனுமதி கொடுக்கப்படல. உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய ஆணையாளருக்கு போன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. அவர் உடனடியாக ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு அதிகாரியை நான் உங்களுக்கு தொடர்பு படுத்தி தரேன், அவற்றை விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவலை பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகள் வெளியில் சிறைச்சாலையுடைய ஊடக பேச்சாளரும் வெளியில் தகவல்களை கேட்டிருக்காங்க. என்ன நடந்த, ஏது நடந்த, ஒருத்தர் இறந்ததாக சொல்லப்படுது, இன்னும் 2 பேர் உயிருக்காக போராடுவதாக சொல்லப்படுது, இவங்களுக்கு என்ன நடந்த, என்ன வகையில் இந்த தாக்குதல் நடந்த, யாரு செய்தாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கேட்டதுக்கு தான் அப்படியான ஒரு சம்பவம் நடந்த விஷயங்களை உறுதிப்படுத்தி அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக இந்த குறித்த அமைப்பினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொரல போலீஸ் நிலையத்துல புகார் அளிச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் சிறைச்சாலை நிர்வாகத்தினூடாக எந்த ஒரு புகாரும் அளிக்கப்படல அப்படின்னு ஒரு விஷயம் அப்போது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுல நமக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி படுகொலை செஞ்சாச்சு. அதை திட்டமிட்டு மறைக்கின்ற ஒரு விஷயத்துல அவங்க கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இது குறித்த தகவல்களை யாருமே சொல்லாம இதை மூடி மறைக்கின்ற ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆரம்ப கட்டத்தில் சிறைச்சாலை நிர்வாகம் இந்த சம்பவம் குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறை கைதிகள் தப்பிப்பதுக்கு எடுத்த முயற்சியும் போது இடறி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் காயம் அடைஞ்சிட்டாங்க ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் ஓடி போனானாம், இரடி விழுந்தானாம், அவன் உயிர் போச்சாம். மற்ற 2 பேரும் ஓடி போனாங்களாம், இரடி விழுந்தாங்களாம், காயம் வந்தாச்சாம். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு 38 வயதுடைய ஷால சம்பத் இறந்ததும் அதுபோக 2 கைதிகள் பயங்கரமான தாக்குதலுக்கு இலக்கானதும் இவர்களுடைய தாக்குதலின் காரணமாகத்தான் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. படுகொலை செய்யப்பட்ட சால சம்பத்
கடந்த சில தினங்களுக்கு முன்னால 14 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை வச்சிருந்த குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு மாளிகவத்த நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்ட போதுதான் இவரை விளக்குமறியல்ல வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிச்சிருந்தது. விளக்குமறியல்ல வைக்கப்பட்டிருக்கின்ற சிறை கைதிகள் நேரடியாக நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்புகளும் பொறுப்புகளும் இருக்கின்றவங்க. சிறை காவலர்களுக்கு கைதிகளை ஏசுவதற்கோ துன்புறுத்துவதற்கோ அடிப்பதற்கோ எந்த அனுமதியும் சட்டத்தின் அடிப்படையில் கிடையாது. இவங்களோட வேலை இந்த கைதிகளுடைய பராமரிப்பு, கைதிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதை தாண்டி ஏசுவதோ துன்புறுத்துவதோ சித்திரவதைப்படுத்துவோ அடித்து கொலை செய்கின்ற அளவுக்கு இவங்களுக்கு சட்டம் எங்குமே இடமளித்தது இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளணும். இங்க தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியான ஒரு விஷயத்தை கீழ்நிலையில் இருக்கின்ற அதிகாரிகள் தைரியமாக எப்படி செய்யறாங்க? ஒரு சிறைச்சாலைக்குள்ள கட்டி வச்சு தொங்க வச்சு சித்திரவதை செய்ய அடின்னு அடிச்சு இறக்குற அளவுக்கு அடிக்கிறதாக இருந்தா எவ்வளவு தூரம் அந்த கைதி கத்திருப்பான், பதறியிருப்பான். அப்படியாக இருந்தா மேல் அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியாமலா இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. சிறைச்சாலைக்குள்ள நடக்கின்ற கொலைகள் அப்படின்றது இது முதல் தடவை கிடையாது. ஒட்டுமொத்தத்துல சிறைச்சாலைகள் பாதுகாப்பான இடமாக இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தான் தெரிய வருது. இந்த குற்றத்தை இழைத்த அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும், அதில் பாரபட்சம் காட்டப்படக்கூடாது என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிலாசை. சிறைச்சாலைக்குள்ள நடக்கின்ற அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் அடாவடித்தனங்களும் சித்திரவதைகளும் படுகொலைகளும் வெளியில் பேசு பொருளாக மாறுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடைக்கப்பட்ட அறைக்குள் நடப்பதனால அதை வெளியே சொல்லிட்டாலும் உள்ளே இருக்கிற கைதிக்கு பிரச்சனை, வெளியே சொல்லிட்டாலும் அது பிரச்சனை அப்படின்றதுனால இது போன்ற விடயங்கள் வெளியில் வராமலே மோசமான சித்திரவதைகளுக்கு ஆளாகுவதும் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு நிலை நீடிப்பது என்பது அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயம். சிறைச்சாலைகளுடைய கட்டமைப்புகள் மாறணும், சரியான புரிதலோட அதிகாரிகள் நடந்து கொள்ளணும். எனவே அங்கு செல்லுகின்றவர்கள் எல்லாருமே பெரும் குற்றங்களோட சம்பந்தப்பட்டவங்க. சிறைச்சாலைகள் சிறை கைதிகளுக்கான மறுவாழ்வையும் சீரான ஒரு பாதையும் காட்டுகின்ற ஒரு கலாச்சாரம் கொண்ட இடமாக மாறும். இல்லைண்டா இது போன்ற விடயங்களால கைதிகள் மேலும் மேலும் குற்றம் செய்கின்றவர்களாக மாறுவார்களே தவிர திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்படியான சூழ்நிலைகள் அதிகாரிகளுக்கும் ஒரு ஆபத்தானது, கைதிகளுக்கும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். என்னதான் இருந்தாலும் மாற்றங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக சிறைச்சாலை கட்டமைப்பில் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு சம்பவம் எமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய பாடம். இப்போது நாடு பொருளாதார ரீதியாக மீளெழுச்சி பெறுகின்ற சூழ்நிலையில வெளிநாட்டு உதவிகள் அப்படின்ற ஒரு விஷயம் மனித உரிமை என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை வைத்துத்தான் உதவிகள் வழங்குவதற்கு நாடுகள் முன்வருது. மனித உரிமைகள் மீறப்படுது, அரசு நிறுவனங்கள்ல மனித உரிமைகள் மீறப்படுது, அதுவும் படுகொலை செய்கிற அளவுக்கு சித்திரவதைகள் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் சிறைச்சாலைக்குள்ள இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே எமக்காக உதவி அளிக்கின்ற நாடுகள் நிச்சயமாக அந்த உதவிகளை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவை அனைத்தையும் புரிந்து கொண்டுதான் அரசு அதிகாரிகள் செயற்படணும். நாட்டுக்காக மக்களுக்காக மக்கள் வரி பணத்தில் பணம் பெறுகிறோம், அவங்களுக்கான தாராள மனசோடு அவங்களுக்கான சேவைகளை வழங்குகின்ற மனநிலை இருக்கணும். அடிச்சு பிடிச்சு கொண்டு சித்திரவதை செய்தெல்லாம் அடக்க நினைப்பது என்பது எந்த காலத்துக்கும் பொருத்தமற்ற விடயம் என்பதை அரசு அதிகாரிகள் புரிந்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மக்களுடைய வரி பணத்தில் எமக்கு ஊதியம் தரப்படுது, அதற்கான சேவையை வழங்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை வராத வரையில நிச்சயமாக இது போன்ற அவலங்கள் குறையாது மாறாது என்பதுதான் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இப்படியாக ஒரு கைதி பாதிக்கப்படும் பொழுதோ சட்ட ரீதியாக அணுக வேண்டிய பொறுப்பு கைதிக்கும் உண்டு, கைதியினுடைய குடும்பங்களுக்கும் உண்டு, சமூக ஆர்வலர்களுக்கும் உண்டு, ஊடகங்களுக்கும் உண்டு. இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் வெளியே வருவதற்கான காரணமே குடும்பத்தினுடைய போராட்டமும் ஊடகங்களுடைய போராட்டமும் சிறை கைதிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பினுடைய போராட்டமும் என்றால் அது மிகையாகாது. இதை கண்டுக்காம இருந்திருந்தா நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் தப்பிக்க முயற்சி செய்தார், தவறி விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தியாகத்தான் இருந்திருக்கும். இந்த குற்றங்களை செய்கின்றவர்கள் சட்டத்தின் முன் கைது செய்யப்பட்டு நிறுத்தப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருக்காது. என்னதான் இருந்தாலும் சிறைச்சாலை கலாச்சாரம் மாறணும், அதிகாரிகளுடைய மனநிலையிலும் மாற்றம் வரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.